ஒரு பக்தன் வாழ்க்கையிலே தன்னுடைய தொழில் நஷ்டத்தினாலே வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார். ஒரு சின்ன விபத்திலே வலது காலை இழந்து கட்டக்காலை வைத்து கொண்டிருந்தார்கள். தன் நண்பர்கள் தன் உறவினர்கள் எல்லாத்தையும் இழந்து மிகுந்த வேதனையோடு ஒரு வனாந்திரத்திலே நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்க தூரத்திலே ஒரு மரத்தை பார்த்தார். அது கிளைகள் இல்லை, கனிகள் இல்லை, காஞ்சு போய் இருந்தது. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒன்னாதான் இருக்கிறோம். என் வாழ்க்கையில எதுவுமே செழிப்பில்லை. இனிமே நீ நான் என்ன செய்யலாம், நண்பனா இருக்கலாம்னு சொல்லி நிழலுக்கு தங்க போகும்போது அந்த மரத்துல என்ன இல்லைங்க, கிளைகள் இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அந்த இடத்த நினைவுக்காக வரார். வந்த உடனே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த மரம் மிகுந்த செழிப்பா இருந்துச்சு. பறவைகள், கனிகள், பலவிதமான சத்தம். பட்ட மரத்துக்கு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. நீண்ட நாட்களாக நான் தவறு செய்தேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். அங்க இருக்கிற போதகர் இவன் நல் நடக்கை பார்த்து, ஏதோ தேவைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தம்பி தெரியும், நான் நல்லாக சமைப்பேன் அப்படின்னு சொன்னாராமா. சமைச்சு கொடுத்த உடனே அந்த போதகருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. இவ்வளோ நான் ருசிகரமாக நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி தனியாக ஒரு கடை வைத்தார். ஒரு சின்ன கடையை அப்படி பெருசாக்கி கத்த கொண்டு வந்துட்டே இருந்தார். கொஞ்ச நாள் பிறகு வரங்களும் கனிகளும் கத்த கொடுத்தார். அநேக புகழ்பெற்ற செயின்ட் லாரன்ஸ் என்பவர் கத்த சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த வாலிபனுக்கு செய்த கத்தர் உனக்கு செய்ய வளவராக்கிறார். அவர் நினைவா இருக்கீங்களா? மனுஷனுக்கு வருமா போயிடுவாங்க பேர் புகழ் இருக்கும்போது. ஆனால் என்றைக்கும் கஷ்ட சூழ்நிலை எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு தேடி வரானா அது இயேசு மட்டும் தான் தேடி வருவார். நீ கூப்பிட்ட உடனே மருவத்தில் செய்வார்.